ஆன்மீக தேசம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பௌர்ணமி தோறும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பக்தர்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்போ எனக்கு மனசுக்குள்ள என்ன, ஏன் இந்த பௌர்ணமிக்கு ஏற்கனவே 2 பதிவு நான் சொல்லியிருக்கேன். பௌர்ணமி நாளில் போகிறது நல்லது, கும்பிடுறது நல்லது. பௌர்ணமி நாளில் பொதுவாகவே எல்லா ஆலயங்களும் சிறந்தது, அது மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக எல்லா ஆலயங்களும் சொன்னால் அம்மன் ஆலயத்தில் மிகவும் சிறப்பு. எல்லா ஆலயங்களும் பௌர்ணமி நாளில் தொழுது சிறப்பு தான். ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 6-7 மாதமாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வரும். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலும் அது முருகன் ஆலயங்களும் பொதுவாக சொல்கிறேன், முருகன் ஆலயங்களும் ஐயப்பன் ஆலயங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா கலியுக வரதனாக இருக்கார். அப்போ வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் சரியான நெருக்கடி, பயங்கர பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ நிறைய பேர் வந்துட்டு நெருக்கிய விஷயம் இந்த 1ஆம் தேதி விட்டு 5ஆம் தேதி நடந்து வந்திருக்கும். அந்த நேரத்தில் போனாலும் பகவானை தரிசனம் பண்ணலாம். குழந்தைகளெல்லாம் அந்த நேரம் கூட்டிகிட்டு போக நானும் ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்பேன். அப்போ திருச்செந்தூர் வருவோம். திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான மக்கள் வரலாம். அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அப்படி மக்கள் குவிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் பயமும் பீதியும் இருக்கு. ஏன்னா ஒரு கடற்கரையில் அத்தனை மக்கள் குவிஞ்சிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நீங்க கும்பிட வேண்டியது பௌர்ணமி மட்டும்தானே, இன்னும் மற்ற நாட்களை கும்பிட்டா முடியாதா? ஏன் எல்லாரும் ஒரே நாளில் போய் அப்படி அந்த இடத்துல கூடணும்? அது ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்கு. மிகப்பெரிய பிரச்சனைகளை சிலப்போ சந்திக்க வேண்டி வரும். ஆனால் இங்கே போங்க, அது அளவாக போங்க. எல்லாரும் இங்கேயும் கார்த்திகை மாதம் சொல்லி ஒரு டாபிக்கு போன வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாற்றம் உண்டு. ஏன்னா சபரிமலையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில தமிழ் மாதங்களில் 1ஆம் தேதி 5ஆம் தேதி வரை நடந்து வந்துருக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டி வர மாதிரி நான் இடையில வீடியோ போட்டிருப்பேன். நான் வேலை பார்க்க எரிமையில் பக்கம் தான். அப்போ எனக்கு இங்கே உள்ள தகவல்கள் அடிக்கடி தெரியும். அப்போது அந்த டாபிக்கிலிருந்து கொஞ்சம் மக்கள் மாறி வராங்க. ஏன்னா அந்த கார்த்திகை மாதம் மிகவும் கஷ்டம் இங்கே வழிபடியது. ஆனால் அதை அப்படி கஷ்டப்பட்டு வழிபட்டால் நல்லது நிறைவேற நினைக்காங்க. நான் அதை குற்றம் சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் அவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறது தனித்தனியாகவே கும்பிடலாம். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, பௌர்ணமியை தவிர்த்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் கும்பிடக்கு என்னென்ன நாட்கள் இருக்கு அதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோ. முருகப்பெருமான வழிபடக்கு முதல் நாட்கள் இருக்குன்னா திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வழிபட உகந்த நாள். இன்னும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய கிழமை வியாழக்கிழமை சொல்லலாம். அப்போ திங்கள் செவ்வாய் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாள். வியாழக்கிழமை குருபகம் இருக்கிறனால வியாழக்கிழமை சென்றால் மிகவும் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் விசாகம், கார்த்திகை, உத்திரம். அப்போ இந்த நட்சத்திர நாள் வரும்போது அதுவும் உங்களுக்கு நீங்கள் போய் கும்பிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா வைகாசி, கார்த்திகை, பங்குனி இந்த நாட்களில் நம்ம கண்டிப்பாக போய் கும்பிடலாம். இந்த மாதங்களும் மிகவும் முருகப்பெருமானி உகந்த மாதம். அப்போது இன்னும் நான் சொல்ல வர விஷயம், சஷ்டி விரதம் இருக்குது, அதுக்கு போகலாம். எவ்வளவோ நாட்கள் இருக்குது. இஷ்டம் போல் நம்ம எந்தெந்த விழாக்கள் கொண்டாடுகிறோமோ நம்ம ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தான். அதனால் அன்றைய நாள் அங்கே கூட்டம் கூடி பௌர்ணமி நிலவு அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அங்கே கூடணும்னுள்ள அவசியம் கிடையாது. மற்ற நாட்களில் சென்றாலும் முருகப்பெருமான் செல்வ வளத்தையும் தருவார், எல்லா விதமான வளமும் தருவார். காரணம் அவர் கலியுக கடவுள். அதனால் திங்கள் செவ்வாய்க்கிழமை மிகவும் உத்தமம். எல்லா வாரத்துலேயும் செவ்வாய்க்கிழமை வருது. ஒரு மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை மிகவும் உத்தமம் கும்பிடுதில்லை. விரதம் இருந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை மிகவும் உத்தமம். அப்போ திங்கட்கிழமையும் உத்தமம். திருச்செந்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை மிகவும் உத்தமம். அப்போது இவ்வளவு நாள் இருக்குது. முருகப்பெருமானுக்கு வாசனை உள்ள எல்லா பூக்களையும் சாட்டலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த பூக்களாக மல்லிகை, முல்லை, சாமந்தி, ரோஜா, சூரியகாந்தி போன்ற பூக்கள் இருக்கின்றன. முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது சிவப்பு நிறத்தில் சிவப்பு மரங்களும் சிவப்பு நிற தவிரையும் கொண்டு தான் பூஜை செய்யப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் சிவப்பு நிறமாக பார்க்கப்படுகிறது. அப்போ தான் செவ்வாய்க்கிழமைக்கு இதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போது இதுபோல் ஆன்மீக தகவல்களை என்னோடய சேனலில் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு பார்க்கலாம்.
இந்த எளியவன் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த தகவலை எல்லாத்தையும் கொண்டு சேருங்க. ஆன்மீகம் இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நமக்கு அதை விவாதிக்கலாம். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.